புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2025 வழங்குபவர் ஒன்றிணைந்து கொண்டாடுவோம் மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் பவர்ட் பாய் லலிதா ஜுவல்லரி ஹோல்சேல் விலையை விட குறைந்த விலை வரலாறு காணாத குறைந்த சேதாரம் மற்றும் நம்ம ஃபேமிலி குரூப் யோர் ட்ரீம்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். பிரியன், பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பா பாமக தலைவராக அடுத்த ஆண்டு வரை அன்புமணி தொடர்வார் என்ற தீர்மானத்தை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான். அதாவது ஏன்னா சட்டமன்ற தேர்தல் இருக்கிற இந்த சூழல்ல கண்டிப்பா இந்த தலைமை கண்டினியூ ஆகும். ஏன்னா ஏற்கனவே அவருடைய பதவி காலம் மே 28க்கு முன்னாடி மே 28 முடிஞ்சு போச்சு. ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியே தீர வேண்டிய கட்டாயத்தில் பொதுக்குழு இருக்கிறதுனால இந்த எக்ஸிஸ்டிங் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ற ஒரு விஷயத்துல அவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நிலைமை எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஆனால் இப்போ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்றது முக்கியமான விஷயம். பொதுக்குழு எவ்வளோ உறுப்பினர்கள் இருந்தாங்க, எத்தனை உறுப்பினர்கள் கலந்து கொண்டாங்க, அதுல மெஜாரிட்டியானவர்கள் கலந்து கொண்டாங்களா இல்லையா, அப்புறம் ஏற்கனவே இந்த கேஸ் ஏற்கனவே நேற்று பொதுக்குழு கூட்டக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை ராமதாஸ் கோர்ட்டுக்கு கொண்டு போனாரு. அந்த விஷயத்த ஒரு நீதியரசர் சொன்னார், இதை சிவில் சைட்ல கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு நடந்த பொதுக்குழு சட்டவிரோதமான ஒரு பொதுக்குழுன்னு அவர் கோர்ட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த ஒட்டுமொத்தமான இந்த நிலைமை என்பது பாமகவுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையா தான் நான் பாக்குறேன். இந்த இரண்டு தரப்புமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருந்தால் அல்லது தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கான வாய்ப்புகள் தேர்தல் வரும்போது நிச்சயமாக ஒரு தனித்து பிரிந்திருந்தால் அவங்க கூட்டணியில் சேரும்போது அவங்க பலத்தை இழந்து அவர்களுக்கு வேண்டிய சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால இந்த இரண்டு பிரிவுகளும் கூடிய சீக்கிரம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் பாமக நிர்வாகிகளின் எண்ணமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ அதை நோக்கி இந்த கட்சி போகணும்னு பாமக தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ நடந்து கொண்டிருக்கும் நிலைமையை பார்த்தால் இந்த விரிசல் இன்னும் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம பாக்குறோம். அதனால இந்த நீதிமன்ற போராட்டங்கள் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நான் பாக்குறேன். நன்றி திரு பிரியன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை. 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியில் மாண்புமிகு மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்வார்கள். ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை தலைவர் பதவியில் மாண்புமிகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய அண்ணன் திரு வடிவேல் ராவணன் அவர்களும் பொருளாளர் பதவியில் திரு மா திலகபாமா அவர்களும் தொடர்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த பொதுக்குழு ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கிறது. புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2025 வழங்குபவர் ஒன்றிணைந்து கொண்டாடுவோம் மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் பவர்ட் பாய் லலிதா ஜுவல்லரி ஹோல்சேல் விலையை விட குறைந்த விலை வரலாறு காணாத குறைந்த சேதாரம் மற்றும் நம்ம ஃபேமிலி குரூப் யோர் ட்ரீம்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.